வணக்கம். இப்போ நம்ம மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து பேசிக்காக எம்சிஎல்ஆர்னு என்னென்னு சொல்லிட்டு, செகண்ட் பார்ட்டில் நம்ம எம்சிஎல்ஆர் கேல்குலேஷனில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ரேட்டுக்கு பதிலாக வந்து ஏப்ரல் 2016 வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. லெண்டிங் ரேட்டுக்கு இது ஒரு இன்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டை வச்சுட்டு தான் வந்து இனிமேல் வந்து பேங்க்ஸ்லாம் வந்து 2016 ஏப்ரல்லேருந்து வந்து லெண்டிங் சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த லெண்டிங் சிஸ்டமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து லெண்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எம்சிஎல்ஆர் ப்ளஸ் ரிஸ்க் ஸ்ப்ரெட் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஸ்டமர் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அமையும். இந்த எம்சிஎல்ஆர் ரேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து லெண்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எம்சிஎல்ஆர் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பேசிஸில் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மந்த்லி பேசிஸில் ரிவைஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட லெண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் லெண்டிங் இருக்குது, லாங் டேர்ம் லெண்டிங் இருக்குது. பேங்க்ஸில் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் லெண்டிங்னா ஓவர் நைட் லெண்டிங்லேருந்து 7 days இருக்குது, 1 year இருக்குது, 6 months இருக்குது, 1 yearக்கு மேலே இருக்குது, 7 years இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 5 பெஞ்ச்மார்க் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பெஞ்ச்மார்க் ரேட் இது கண்டிப்பாக இந்த பெஞ்ச்மார்க்கில் கண்டிப்பாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு தாட்டி வந்து எம்சிஎல்ஆர் வந்து ரிவைஸ் பண்ணும்போது ஓவர் நைட் ரேட்டாக ஒன்று, 1 month ரேட் ஒன்று, 3 months ரேட் ஒன்று, 6 months ரேட் ஒன்று, 1 year ரேட் ஒன்று, அதுக்கு லாங்கர் பீரியட். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ரேட்டை வந்து பெஞ்ச்மார்க்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து லெண்ட் பண்ணும்போது அந்த லெண்டிங் வந்து எந்த ரேட்டுக்கு கீழே வந்து வரும், எந்த 1 year 1 month. ஸோ அந்த பெஞ்ச்மார்க் ரேட்டை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் ஸ்ப்ரெட், அவங்களோட ரிஸ்க் ஸ்ப்ரெட், நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் வில் பி டிஃபர் அக்கார்டிங் டு த ரிஸ்க் ப்ரொஃபைல். ஸோ அந்த ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ஸ்ப்ரெட் எடுத்துகிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எம்சிஎல்ஆர்னு என்ன? ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு. எம்சிஎல்ஆரை வச்சு தான் வந்து லெண்டிங் ரேட் வந்து லெண்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எம்சிஎல்ஆர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட். ஸோ மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், மார்ஜினல் காஸ்ட் மார்ஜினல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சேஞ்சு காஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு ஒரே மாதிரி ஒரு காஸ்ட் இருக்காது. மார்ஜினல் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்காது. இப்போ காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா பேங்க்ஸுக்கு இது வந்து காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபாசிட் வந்து ஒப்டைன் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஒப்டைனிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஒப்டைனிங் டெபாசிட்ஸ். ஸோ டெபாசிட்ஸை வந்து ஒப்டைன் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்க் கொடுக்குற அந்த இப்போ சேவிங்ஸ் பேங்க்னா காஸ்ட் ஆஃப் ஒப்டைனிங் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% தான் வந்து காஸ்ட். ஏன்னா நம்ம வந்து கொடுக்குறது அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒப்டைன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட திருப்பி நம்ம கொடுக்குறது. இப்போ காஸ்ட் ஆஃப் ஒப்டைனிங் ஃபார் டேர்ம் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 7.5 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பேங்க்ஸும். ஸோ 7.5 காஸ்ட் ஆஃப் ஒப்டைனிங் ஃபண்ட்ஸ்னால் 7.5. ஸோ இதுதான் வந்து ஒரு பேங்க்குக்கான காஸ்ட் ஆஃப் ஒப்டைனிங் ஃபண்ட்ஸ். ஸோ இது தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது, நான் பாரோயிங் ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ பாரோயிங் ஃப்ரம் ஆர்பிஐ தான் வந்து பேஸ் ரேட்டுக்கும் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். பாரோயிங் ஃப்ரம் ஆர்பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெப்போ ரேட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சேனலில். ரெப்போ ரேட் என்னென்னா ரீபர்ச்சேஸ் ரேட் என்னென்னா பாரோயிங் ஃப்ரம் ஆர்பிஐ. பேங்க்ஸ்லாம் வந்து ஆர்பிஐட்ட போய் பாரோ பண்ணி தங்களோட செக்யூரிட்டிஸை கொடுத்து அதிலிருந்து மிச்சம் செக்யூர்டாக வந்து பாரோ பண்ணிட்டு வர்ற அமௌண்ட்டு தான் வந்து பாரோயிங் ஃப்ரம் ஆர்பிஐ. அதுக்கான பெஞ்ச்மார்க் ரேட் ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரெப்போ ரேட். ஸோ எங்கிட்ட வந்து இப்போ வந்து ரீசெண்டாக 6.25 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ வந்து எங்கிட்ட ஆர்பிஐ சொல்கிறாங்க, எங்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை வந்து பாரோ பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து 6.25 வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ வந்து ஒப்டைனிங் ஃபண்ட்ஸுக்கான காஸ்ட். ஸோ முன்னாடியே சொன்னேன்னா ஒப்டைனிங் ஃபண்ட்ஸ், பேங்க்ஸ் வந்து ஃபண்ட்ஸ் ஒப்டைன் பண்ணும்போது அதுக்கு அவங்க கொடுக்குற காஸ்ட். ஸோ வந்து ஒரு வழியில் வந்து டெபாசிட் வழியில் வந்து பேங்க்ஸ் வந்து ஃபண்ட்ஸை வந்து ஒப்டைன் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க கொடுக்குற காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ ஒரு வழியில் வந்து பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐட்டேருந்து பாரோ பண்ணிட்டு வராங்க, அதுக்கு அவங்க கொடுக்குற காஸ்ட் வந்து ரெப்போ ரேட் படி அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டை தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ மார்ஜினல்ன்றது அடிஷ்னல் ஆர் சேஞ்சு. ஸோ இந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ரெப்போ ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டெபாசிட் ரேட்ஸும் வந்து அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரேட்டு இந்த சேஞ்சிங்க்கு ஏற்ற மாதிரி
இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாற்றிட்டே போகிறது, ஐ மீன் அந்த லெண்டிங் ரேட்டை வந்து மாற்றிட்டே போகிறது தான் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட். ஸோ இதுதான் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதாவது ஒப்டெய்னிங் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு வந்து என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டை வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லெண்டிங் ரேட்டை சேஞ்ச் பண்ணி லோன் பண்ணுறது தான், லோன் கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு. ஐ மீன் லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன இருக்குது, இன்னும் ஒரு மாதத்தில் திடீர்னு மாறலாம், அடுத்த மாதம் குறையலாம். ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ரெப்போ ரேட்டை எடுத்து தான் வந்து நம்ம வந்து MCLR பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த பேஸ் ரேட்டில் வந்து ரெப்போ ரேட்டை எடுத்துக்கணும், பட் அவ்வளோவா வந்து பேங்க்ஸ் வந்து ஒகேஷ்னலாக தான் எடுத்துப்பாங்க. அதை நான் கீழே சொல்கிறேன். ஸோ இட் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் டெபாசிட்ஸ், பாரோயிங் ரேட் ஃபார் RBI, அதர் ஃபேக்டர். முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் டெபாசிட் நம்ம கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட், பாரோயிங் ஃப்ரம் RBI பாரோ பண்ணுற நம்ம கொடுக்குற ரேட், அதே மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ எதுக்கு MCLR? RBI சேஞ்சஸ் ரெப்போ. ஸோ RBI வந்து ரெப்போவை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். பேங்க்ஸ் ஆர் ரிலக்டன்ட் டு சேஞ்சிங் த லெண்டிங் ரேட் ஆர் டெபாசிட் ரேட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பேஸ் ரேட்டில் பார்த்தீங்கன்னா RBI வந்து ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். பட் வந்து ரெப்போ ரேட்டை எடுத்துக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அதனால் பேங்க்ஸ் வந்து ரிலக்டன்ட், அதை வந்து விட்டுட்டு அவங்களோட லெண்டிங் ரேட்டையும் டெபாசிட் ரேட்டையும் வந்து அவங்களோட காஸ்ட் படி வந்து ஒன்லி அவங்களோட ரிஸ்க் ஸ்ப்ரெட்டை மட்டும் வச்சு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்டுன்றது மார்ஜினல் காஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பேஸ் ரேட்லேருந்து பர்பஸ் ஆஃப் சேஞ்சிங் இண்டிவிஜுவல். ஸோ வந்து பேங்க்ஸ் வந்து தனியாக வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட காஸ்ட்டை மட்டும் வச்சு இண்டிவிஜுவலாக, ஐ மீன் ரெப்போ ரேட்டை எடுத்துக்காமல் அவங்களோட இண்டிவிஜுவல் காஸ்ட்டை மட்டும் வச்சு இண்டிவிஜுவலாக வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அடுத்த RBI என்ன சொல்லிடுச்சுன்னா, ரெப்போ ரேட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு, ஸோ எல்லோரும் வந்து ஒரு மாதிரி ஈக்குவலான ஒரு ரேட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்காது. எல்லாருக்கும் ரேட்டு ஒரு 0.5, ஒரு 0.50 இல்லை 1% இவ்வளோ தான் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ரெப்போ ரேட்டையும் வந்து கணக்கில் எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும், மார்ஜினல் காஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெப்போ ரேட்டு இந்த MCLR வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸில் ஒரு பெரிய விஷயம் இந்த MCLR கொண்டு வந்தது. ஏன்னா வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒன்று கொடுக்குது, இல்லை RBI வந்து ஒரு சலுகை கொடுக்குதுன்னா பேங்க்ஸ் தான் வந்து பப்ளிக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து RBIலேருந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு மானியம் வருது அப்படின்னா நடுவில் பேங்க் தான் இருக்குது. அதே மாதிரி RBIலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னாலும் அது மக்களுக்கு போய் சேரணும்னாலும் பேங்க் மூலியமாக தான் போய் சேரணும். ஸோ இதில் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து RBI வந்து ரெப்போ ரேட்டை வந்து மேண்டேட்ரி ஃபார் MCLRன்னு சொல்கிறாங்க. ஸோ MCLR வச்சு தான் லெண்டிங் ரேட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ரெப்போ ரேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரெப்போ ரேட்டை குறைச்சாங்கன்னா அதிகமாக வந்து இப்போ வந்து பணப்புழக்கம் அதிகமாகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, RBI நினச்சாங்கன்னா ரெப்போ ரேட்டை வந்து குறைப்பாங்க. குறைக்கும் போது என்ன ஆகும்னா பணப்புழக்கம் அதிகமாகும். எப்படி ஆகும்னா, இருக்கிற பேங்க்ஸ்லாம் வந்து RBIட்ட பாரோ பண்ணுவாங்க, மணியை பாரோ பண்ணிட்டு போயிட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அப்போ நாட்டில் வந்து பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தணும்னா ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. இதே ரெப்போ ரேட்டை கூட்டினாங்கன்னா பணப்புழக்கம் கம்மியாகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரோவிங் ரேட் அதிகமாகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ்லாம் வந்து RBIட்ட போய் பாரோ பண்ண பயப்படுவாங்க. ஏன்னா பாரோவிங் ரேட் அதிகமாகிடுச்சு, வட்டி அதிகமாக கொடுக்கணும். அதனால் இருக்கிற பணத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சுன்னா ரெப்போ ரேட்டை வந்து கூட்டி விட்டுருவாங்க. இன்ஃப்ளேஷன் டவுன் ஆகிடுச்சுன்னா ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த ஒரு யூஸ் இருக்குது, மக்களுக்கு ஒரு யூஸ் இருக்குது. இப்போ வந்து ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் வந்து பேங்க்ஸில் வந்து அதிகமாக வந்து பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேங்க்ஸில் வந்து பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து அந்த இன்க்ரீஸ் ஆன பணம் வந்து சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சம்திங் பாரோ பண்ணணும். யாராவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் லோன் கேட்டு வராங்க, யாராவது ஒரு இடத்துல வந்து கையில் ஐடியாஸ் இருக்கும், ஸோ டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கும், கையில் வந்து ஃபினான்ஸ் இல்லாமல் இருக்கும், ஆனால் வந்து ஐடியாஸ் அவங்ககிட்ட க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு பணம் தான் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நிறைய லோன் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரெப்போ ரேட்டை டவுன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ஸ்லாம் வந்து RBIட்ட போய் பாரோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி பாரோ பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதர் பாரோவிங்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமாக வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு பேங்க்ஸ் எல்லாம் கொண்டு போகிற ஒரு பெனிஃபிட்டை வந்து மக்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் ரேஸில் ரெப்போ ரேட்டை வந்து எடுத்துட்டா ரெப்போ ரேட்டை நீ பேஸ் பண்ணி தான் நீ வந்து MCLR வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அண்டர் பேஸ் ரேட் சிஸ்டம் வந்து இது வந்து ஒகேஷ்னலாக தான் நடக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரெப்போ ரேட்டில் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். MCLR பார்ட் 2ல் அதோட கால்குலேஷன்ஸு அதோட இம்ப்ளிகேஷன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.